Greetings everyone. Welcome to our channel Student Station. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th Standard Social Science History Unit 1 Evolution of Humans and Society Prehistoric Periodோட explanation part 3 பார்க்கலாம். அன்னைக்கு வந்து பேஜ் நம்பர் 5ல subsistence necessities பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் ரா மெட்டீரியல்லேருந்து பார்க்கணும். ரா மெட்டீரியல் இஸ் த நேச்சுரலி அவைலபிள் ஸ்டோன் பிளாக் ஆர் பெபிள்ஸ் செலக்டட் பை ஹியூமன்ஸ் ஃபார் மேக்கிங் டூல்ஸ். ரா மெட்டீரியல் அப்படின்றது வந்து எதுக்குன்னு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூலப்பொருள் இருக்கும் இல்லையா. ஏதாவது ஒரு பொருளை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல் இருக்கும். இப்போ இரும்பால் ஏதாவது ஒரு பொருள் செய்கிறாங்கன்னா அதுக்கு ரா மெட்டீரியல் அயனாக உருக்கி அந்த ஷேப்பில் மோல்டு பண்ணி இதெல்லாம் தருவாங்க. அடுத்து இப்போ பிளாஸ்டிக்கில் ஏதாவது பொருள் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரா மெட்டீரியல் என்ன, அந்த பிளாஸ்டிக்கே வந்து உருக்கி கூழ் மாதிரி செஞ்சு அதுலேருந்து அதுக்கான ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் செய்கிறதுக்குமே ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நம்ம டூல்ஸ் அந்த காலத்தில் அந்த ஸ்டோன் டூல்ஸ் செய்கிறதுனால அதுக்கு ரா மெட்டீரியல் என்னென்னா கற்களை தான் வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணாங்க. கோர் இஸ் த மெயின் பிளாக் ஆஃப் ஸ்டோன் ஃப்ரம் விச் ஸ்மால் சிப்ஸ் ஆர் ஃப்ளேக்ட் பை யூஸிங் அ ஹேமர் ஸ்டோன். அந்த ஹேமர் ஸ்டோன் சுத்தியல் இருக்கு இல்லையா, அந்த கல் சுத்தியல்லே வந்து உடச்சி ஒரு கோர் மாதிரி ஒரு பெரிய கல் மாதிரி இருக்கும், அதை வந்து செதுக்குவாங்க. Flake is a small chip removed from a large stone block called the core. ஸோ அதாவது ஃப்ளேக்குன்றது ஒரு சின்ன அந்த செதில்கள் தான் வந்து அந்த இதில் அந்த பெரிய கல்லுலேருந்து செதுக்குனா ஒரு சின்ன செதில்கள் தான். அடுத்து மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் இடைப்பட்ட காலத்தில் வந்து அந்த பேலியோலித்திக் கல்ச்சர் வந்து எப்படி இருந்தது, கல்ச்சர்ன்றது பண்பாடு இல்லையா, எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் about 3,98,000 years ago further changes took place in the lithic technology in Africa. ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்து 3,98,000 அந்த இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லித்திக் டெக்னாலஜினா அந்த கல்லில் வந்து சம் டெக்னாலஜி கற்கருவிகள் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து சம் டெக்னாலஜியை வந்து தொழில்நுட்பத்தை வந்து நிறைய சேஞ்சஸ் புதுசாக, ஏன்னா வந்து இப்போ ஒரு இது இருக்குன்னா அதுக்கு அடுத்தது அதை வளர்ச்சி, இதை இப்படி பண்ணலாமா, இது இப்படி பண்ணால் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த வளர்ச்சி ஃபர்தர் சேஞ்சஸ் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க ஆஃப்ரிக்காவில் லித்திக் டெக்னாலஜி. த ஹோமோ எரக்டஸ் ஸ்பீஷிஸ் எக்ஸிஸ்டட் டியூரிங் திஸ் பீரியட். ஹோமோ எரக்டஸ் அந்த இனம் வந்து இந்த பீரியடில் தான் வந்து இருந்தாங்க. அனாட்டமிக்கலி மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆர் செட் டு ஹாவ் எமர்ஜ்ட் அரவுண்ட் 3 lakh years ago. ஸோ 3 lakh yearsக்கு முன்னாடி வந்து மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து உடற்கூற ரீதியாக வந்து இருந்தாங்கன்றது நமக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. லித்திக் டெக்னாலஜி லித்துன்றது ஸ்டோன், லித் மீன்ஸ் ஸ்டோன். த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன்வால்வ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டோன் டூல்ஸ் ஆர் கால் லித்திக் டெக்னாலஜி. ஸோ லித்திக் டெக்னாலஜின்றது அந்த சின்ன ஸ்டோன்ஸ் மூலியமாக அதில் வந்து இதை இப்படி ஸ்டோன் டூல்ஸை தயாரிக்கலாம் அப்படின்றத டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதா வந்து லித்திக் டெக்னாலஜி. த ஹேண்ட் ஆக்சஸ்னால் வந்து கைக்கோடாரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி டர்ன்ட் அவுட் டு பி மச் அட்ராக்டிவ் இன் டிசைன் அண்ட் மெனி ஸ்மாலர் டூல்ஸ். ஸோ ஒரு ஸ்டோன் டூல்ஸ் அந்த கருவியை தயாரிக்க அந்த முறையும் டெக்னாலஜி இல்லையா, டெக்னிக்ஸ் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் லித்திக் டெக்னாலஜி. த ஹேண்ட் ஆக்சஸ் டர்ன்ட் அவுட் டு பி மச் அட்ராக்டிவ் டிசைன். ஸோ ஹேண்ட் ஆக்சஸ் கை கோடாரியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக இருந்ததான் டிசைன்லாம். அடுத்து சின்ன டூல்ஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. த கோர் வாஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் தென் டூல்ஸ் வேர் மேடு. ஸோ கற்களில் வந்து நல்லா தயார் செஞ்சு அதிலிருந்து வந்து எடுக்கப்பட்ட அந்த செதிலில் வந்து சில கருவிகளை செஞ்சாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்க்ராப்பர்ஸ் வேர் யூஸ்டு. அந்த சுரண்டு போகிற அந்த கருவியும் பாயிண்ட் கூர்முனையாக இருக்கிற கருவியெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஷார்ட் பிளேட்ஸும் வந்து அவங்க தயாரித்தாங்க. த லித்திக் டூல் மேக்கிங் ட்ரெடிஷன் ஆஃப் த லெவலாய்சியன் பிலாங் டு திஸ் பீரியட். ஸோ லெவலாய்சியன்றவங்க வந்து இந்த லித்திக் டூலை வந்து தயாரித்தாங்க இல்லையா, அந்த ட்ரெடிஷனில் லெவலாய்சியன் வந்து அந்த பீரியடை சேர்ந்தவங்க. த டூல்ஸ் மேட் டியூரிங் திஸ் டைம் ஆர் ஃபவுண்ட் இன் யூரோப்லேயும் சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியான இந்த டூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அடுத்து லெவலாய்சியன் டூல்ஸ் or the implements made after preparing the core. It was named after the town of Levallois in France. So Levalloisianறது வந்து அந்த கருவிகள் நல்லா வந்து கல்லை வந்து நல்லா தயார் செஞ்சு அதை உருவாக்குவாங்க. அந்த என்ன டூலோ எந்த கருவியோ அதை உருவாக்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸில் லெவலோ அப்படின்ற இடத்துல வந்து கண்டுபிடிச்சதுனால இது வந்து செய்ய ஆரம்பித்ததுனால அந்த கருவியை, அதனால் இதை லெவலாய்சியன்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் அப்பியர்ட் பிட்வீன் 3,85,000 and 1,98,000 years ago in Europe and parts of Western and South Asia. The tools that were made during this period were in use till about 28,000.
ஸோ இந்த வந்து மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்போனா 3,85,000 இயர்ஸ்லேருந்து 1,98,000 அந்த ஆண்டுகளுக்கு இடையில் இருக்கிற காலம் தான் அது. இது வந்து யூரோப்லேயும் ஏஷியாவில் சில பகுதியிலையும் வந்து வெஸ்டர்ன் அண்ட் சவுத் ஏஷியாவில் வந்து காணப்பட்டது. இந்த கருவிகளை வந்து 28,000 வரைக்கும் பயன்படுத்தினாங்க. த பீப்புள் ஆஃப் திஸ் பீரியட் were called Neanderthals. They buried the dead people systematically. ஸோ அந்த பீரியடில் இருந்த இன மக்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியாண்டர்தால்ஸ்னு கூப்பிடுவாங்க. இவங்க வந்து இறந்தவங்களை வந்து முறையாக வந்து புதைச்சாங்க. அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர்னால் த கல்ச்சரல் ஃபேஸ் தட் சக்சீடட் த மிடில் பேலியோலித்திக் இஸ் கால்ட் தி அப்பர் பேலியோலித்திக் ஃபேஸ். ஸோ அந்த இடைக்கால பண்பாடு இருந்தது இல்லையா, அந்த மிடில் பேலியோலித்திக் தொடர்ந்து வரது தான் வந்து அப்பர் பேலியோலித்திக் ஃபேஸ். திஸ் பீரியட் வாஸ் மார்க்டு பை இன்னோவேஷன் இன் டூல் டெக்னாலஜி. ஸோ கற்கருவியில் வந்து ஒரு புதிய நுட்பங்களை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இதில் லாங் பிளேடு அண்ட் பியூரின்ஸ் இதெல்லாம் வந்து தயாரித்தாங்க. பெரிய பெரிய பிளேடு, பியூரின்லாம். பீப்புள் யூஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிலிக்கா ரிச் ரா மெட்டீரியல் இன் திஸ் ஃபேஸ். ஸோ இந்த டைமில் வந்து சிலிக்கா அதிகமாக இருக்கிற நிறைய ரா மெட்டீரியலை வந்து கல் வகையில் வந்து கருவிகள் செய்ய பயன்படுத்தினாங்க. அடுத்து நியூமரஸ் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் suggest the and art objects were made. The diversity of artifacts suggests the improvement in cognitive skills and the development of languages. Microliths appeared in this phase. ஸோ நிறைய ஓவியங்கள், கலைப்பொருட்கள் இதெல்லாம் வந்து உருவாக்குனாங்க இந்த டைமில். அதுக்கப்புறம் இவங்க செஞ்ச அந்த செய்பொருள் எல்லாமே வந்து நம்மளுடைய அந்த காக்னிட்டிவ் டெக்னாலஜி, நம்மளுடைய அறிவுசார் திறனையும் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் நிறைய மொழிகள்லாம் உருவாச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் இதெல்லாம் காமிக்குது. மைக்ரோலித்ஸ் அப்பியர்ட் இன் திஸ் ஃபேஸ். மைக்ரோலித்ஸ்னால் சின்ன சின்ன கற்கருவிகள் தான் வந்து பயன்பாட்டில் வந்தது இந்த ஃபேஸில் தான். பியூரின்னா வந்து ஸ்டோன் மேட் சிசில் வித் அ ஷார்ப் கட்டிங் எட்ஜ். பியூரின்றது ஒரு கல்லாலான சிசில் டிப்னா, இந்த மார்க்கர்லாம் பார்த்துருப்பீங்க, பட்டையாக ஒரு டிப் இருக்கும், போல்டு டிப் ஒன்று இருக்கும். அந்த பட்டையாக சிசில் டிப்பு அதுதான், அது வெட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷார்ப் கட்டிங் எட்ஜ் அதுதான் பியூரின். த மாடர்ன் ஹியூமன்ஸ் ஹூ ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் human evolution in the sub-Saharan Africa 3 lakh years ago began to move to various parts of Asia around 60,000. ஸோ இந்த ஹியூமன் எவல்யூஷன் இருக்கு இல்லையா, மனித பரிணாம வளர்ச்சி, அதனால் தோன்றிய இந்த மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து 3 lakh இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து முதல்லேருந்தே சப்சஹாரா பகுதி அதில் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுவாங்க. ஸோ இந்த இன மக்கள்லாம் வந்து நிறைய ஏஷியாலெல்லாம் வந்து பரவி இருந்தாங்க. ஸோ இந்த 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவங்க வந்து இயர்ஸ் அகோ they probably replaced the earlier populations in Europe. Humans known as Cro-Magnons lived in this period. ஸோ 60,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஏஷியாவில் இவங்க பல பகுதியில் வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஸோ ஒருவேளை வந்து இவங்க ஏற்கனவே வசிச்சிருந்தவங்களையும் வந்து வேறு பிளேஸ்க்கு துரத்திட்டுருக்கலாம் இவங்க போயிட்டு. ஓகே, இந்த காலகட்டத்தில் வந்து யூரோப்பில் வந்து இவங்களை வந்து க்ரோ-மேக்னன்ஸ்னு சொல்லிட்டு இந்த மனிதர்களை வந்து கூப்பிடுவாங்க. ஹார்ன்ஸ் அண்ட் ஐவரி வேர் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் டூல்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ். போன் நீடில்ஸ், ஃபிஷ் ஹூக்ஸ், ஹார்பூன்ஸ், ஸ்பியர்ஸ் வேர் ஆல்சோ எம்ப்ளாய்டு. ஹார்ன்ஸுன்றது இந்த கொம்பு, அடுத்து ஐவரி பார்த்திங்கன்னா தந்தங்கள், இதெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்து எலும்பில் செஞ்ச ஊசி, போன் நீடில்ஸ், ஃபிஷ் ஹூக்ஸ், அந்த தூண்டில், மீன் தூண்டில் இருக்கு இல்லையா, அந்த தூண்டில் முள். அடுத்து ஹார்பூன்ஸ்னால் அந்த குத்தி ஈட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஈட்டி, ஸ்பியர்ஸ்னால் ஈட்டி. இதெல்லாம் வந்து அவங்க க்ரியேட்டிவாக அவங்களோட படைப்பாற்றலுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தினாங்க. த ஹியூமன்ஸ் ஆஃப் திஸ் டைம் ஓர் கிளாத்ஸ் அண்ட் குக்டு ஃபுட். ஸோ இந்த டைமில் இருக்கிற மனிதர்கள் வந்து ஆடையை அணிஞ்சாங்க, அடித்து சமைச்ச உணவை சாப்பிட்டாங்க. பச்சை காய்கறிகள் அந்த மாதிரிலாம் சாப்பிடாம சமைச்சு சாப்பிட்டாங்க. அடுத்து இறந்தவங்களும் த டெட் வேர் பிளேஸ்ட் இன் த burials with folded hands placed over their chest. ஸோ அவங்க கைகளை வந்து மார்பிளில் வச்ச மாதிரி முறையாக வந்து புதைச்சாங்க இறந்தவங்கள. pendants and richly carved tools were also seen in use. Evidences from paintings, clay models, sculptures and carvings are available. Images of goddess Venus were made of stones and bones in Europe and some parts of Asia.
ஸோ நிறைய வந்து பதக்கம் மாதிரி அடுத்து வேலைப்பாடு அதிகமாக இருக்கிற கருவியை பயன்படுத்தினாங்க. இந்த காலத்தில் வந்து க்ளே மாடல் ஸ்கல்ப்சர்ஸ், களிமண் சிற்பங்கள், அடுத்து பெயிண்டிங்ஸு, அடுத்து செதுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்கல்ப்சர்ஸ், இதெல்லாம் வந்து காவிங்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு சான்றாக கிடச்சிருக்கு. அடுத்து வீனஸ்ன்ற அந்த கடவுள், பெண் கடவுள் வந்து ஒரு ஸ்டோன்லேயோ இல்லை கல்லுலேயோ வந்து செதுக்கப்பட்டதாக வந்து இதை வந்து ஏஷியாலேயும் யூரோப்லேயும் அடுத்து ஏஷியாவில் சில பகுதியில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஐஸ் ஏஜ்னா பனிக்காலம். த பீரியட் பிஃபோர் 8000 BC, 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சில பாகங்கள் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ரிமைன் கவர்ட் பை ஐஸ் ஷீட்ஸ் அண்ட் ஸ்னோ. ஸோ பனியால் மூடப்பட்டிருக்குது வந்து ஐஸ் ஏஜ்னு சொல்லுவோம், பனிக்காலம். அடுத்து பார்த்திங்கன்னா மீசோலித்திக் கல்ச்சர்ன்றது நோன் ஆஸ் மிடில் ஸ்டோன் ஏஜ். ஸோ ஆஸ் இட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் பாலியோலித்திக்கும் நியோலித்திக்கும் நடுவில் இருக்கிறதுனால வந்து இதை மீசோலித்திக் பீரியடுன்னுவாங்க. அதாவது இடைப்பட்ட காலம். அந்த நியோலித்திக்கும் வந்து பாலியோலித்திக்கும் இடைப்பட்ட காலம் வந்து மீசோலித்திக்கா. பீப்புள் மெயின்லி யூஸ்ட் இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டூல்ஸ், நுண்கருவிகளை தான் வந்து யூஸ் பண்ணாங்க டியூரிங் திஸ் பீரியட். தீஸ் பீப்புள் வேர் ஹண்டர் கேதரர்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வேட்டையாடி சாப்பிடுவாங்க. வித் த குளோபல் வார்மிங் அக்கரிங் ஆஃப்டர் த ஐஸ் ஏஜ் தே பிகேம் ஹைலி மொபைல் அண்ட் ஆக்குபைட் வேரியஸ் ஈகோ ஜோன்ஸ், கோஸ்டல், ஹில்லி, ரிவரைன் அண்ட் ட்ரை ரீஜியன்ஸ். ஸோ இந்த குளோபல் வார்மிங் அதாவது பனிக்காலத்துக்கு அப்புறம் என்ன புவி வந்து வெப்பம் அடையுமா. ஸோ இதை தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா வேட்டையாடுறவங்க அப்புறம் உணவு சேகரிக்கலாம் என்ன பண்ணாங்க மக்கள் வந்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பல பகுதிகளுக்கு போனாங்க. கடற்கரை பகுதி, மலைப்பகுதி, அப்புறம் அடுத்து ஹில்லி, ரிவரைன், ட்ரை ரீஜன், வறண்ட நிலத்துக்கு இந்த மாதிரி பரவ ஆரம்பித்தாங்க. People of Mesolithic period widely employed microlithic technology. They made tiny artifacts that were less than 5 cm in size. ஸோ இந்த கால மீசோலித்திக் பீரியடில் வாழ்ந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த நுண்கருவிகளை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆர்டிஃபேக்ட் சில செய்பொருள்லாம் வந்து 5 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி உருவாக்குனாங்க. அது தே ப்ரொடியூஸ்டு பாயிண்ட்ஸ், ஸ்கிராப்பர்ஸ் அண்ட் ஆரோ ஹெட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கூர்முனை மாதிரி, அப்புறம் சுரண்டும் கருவி, அடுத்து அம்பு முனை, இது அந்த ஆரோ ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து தயாரித்தாங்க. தே ஆல்சோ யூஸ் ஜியோமெட்ரிக் டூல்ஸ் சச் ஆஸ் லுனாட்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ட்ரப்பீசிஸ். ஸோ அவங்க வந்து ஜியோமெட்ரிக் டூல்ஸையும் வந்து யூஸ் பண்ணாங்க. எதுனா லுனாட்ஸ்னால் பிறை வடிவம் மாதிரி இருக்கும், ட்ரையாங்கிள்ஸ் உங்களுக்கு தெரியும், அடுத்து ட்ரப்பீசிஸ் இதெல்லாம் இது பண்ணாங்க. தீஸ் டூல்ஸ் வர் ஹாஃப்டட் ஆன் டு வுட்டன் ஆர் போன் ஹேண்டில்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ இந்த கருவிகள்லாம் வந்து மரத்தாலேயும் எலும்பாலான பிடிகள் மாதிரி அமைச்சு பயன்படுத்தினாங்க. Microlith or stone artifacts of small size. மைக்ரோலித்துன்றது அந்த நுண்கருவியால் மிக சின்ன கற்களால் உருவாக்கப்பட்ட அந்த செய்பொருட்கள் தான் வந்து மைக்ரோலித்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நியோலித்திக் கல்ச்சர் அண்ட் த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர். The period called the Neoliths marked the beginning of agriculture and animal domestication. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், வேளாண்மை, அடுத்து டொமஸ்டிகேஷன், விலங்குகளை வந்து நமக்கு டொமஸ்டிக் அனிமல்ஸ் மாதிரி பழக்கிறதும் இந்த நியோலித்திக் பீரியடில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் ஆரம்ப காலமாக இருந்தது. The early evidence, it is an important phase in history. Early evidence of the Neolithic period is found in the Fertile Crescent region of Egypt and Mesopotamia, the Indus region, த கேஞ்சிட்டிக் வேலி அண்ட் இன் சைனா. ஸோ இங்கே நியோலித்திக் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஏர்லி எவிடன்ஸ் இது வந்து முக்கியமான வரலாற்றிலே வந்து முக்கியமான ஒரு ஃபேஸ் எதுனா நியோலித்திக் பீரியட். ஏர்லி எவிடன்ஸ் வளமான பிறையா நிலப்பகுதி அப்படின்ற மாதிரி இந்த இது வந்து ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜியன் அப்படின்ட்டு அழைக்கப்படும். அதே மாதிரி மெசபடோமியாவில் அடுத்தது இண்டஸ் ரீஜியன், தென் கேஞ்சிட்டிக் வேலி, சைனா, இதிலலாம் வந்து இது வந்து ரொம்ப செழுமையான பகுதி. அது மாதிரி புதுசாக வந்து அந்த கற்கருவிகளை வந்து அதை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு நமக்கு எவிடன்ஸ்லாம் இருக்குது. பை அபவுட் 10,000 BC to 5,000 BC agriculture had come to be practiced in these regions. ஸோ 10,000லேருந்து 5,000 பீரியடுக்குள்ளே வந்து அக்ரிகல்ச்சர்லாம் வந்து அந்த ரீஜனில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. வீட், பார்லி அண்ட் பீஸ் வேர் கல்டிவேட்டட் அரவுண்ட் 10,000 years ago. 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வீட், பார்லி, பீஸ், பட்டாணி, பார்லி, அடுத்து கோதுமை இதெல்லாம் வந்து விளைவிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து ஃப்ரூட் அண்ட் நட், பழங்கள், அடுத்து அந்த கொட்டைகள், நட்ஸு,
ட்ரீ இதுக்கான அந்த மரங்களை வந்து இந்த 4000 பிசியில் வந்து நம்ம வந்து ஆண்டுகள்லேயே வந்து விளைச்சலுக்கு வந்து பயிரிட்டாங்க. அடுத்து அது இல்லாமல் தே கம்ப்ரைஸ்டு ஆலிவ்ஸ், அது வேறு என்னென்னலாம்னா ஆலிவ்ஸு, அடுத்து ஃபிக்ஸ் அத்தி, அடுத்து டேட்ஸ் பேரிச்சம்பழம், அடுத்து பொமிகிரானட் மாதுளை திராட்சை இதெல்லாம் கூட அவங்க விளைவிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜியன். ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜியன் refers to the area covering Egypt, Israel, Palestine and Iraq which is in the shape of crescent moon. crescent moon பிறை நிலப்பகுதி, அதாவது crescent region பிறை நில பகுதி, பிறை மாதிரி இருக்கும். எஜிப்டு, அடுத்து இஸ்ரேல், பாலஸ்தீன், அடுத்து ஈராக், இந்த பகுதி எல்லாமே பிறை நில வடிவில் இருக்கிறதுனால இதை வந்து ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜன் சொல்லுவாங்க. நியோலித்திக் ஏஜ் இஸ் கால்ட் த நியூ ஏஜ் பிகாஸ் ஆஃப் த நியூ கிரைண்டிங் அண்ட் பாலிஷிங் டெக்னிக்ஸ் யூஸ்ட் ஆஃப் டூல்ஸ். ஸோ இந்த நியோலித்திக் பீரியடை வந்து புதிய கற்காலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதில் வந்து ஜாஸ்தி நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய கிரைண்டிங் அடுத்து அதை பாலிஷ் பண்ணுவாங்க, புதிய நுட்பங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இது நியூ ஏஜ்னு சொல்லுவாங்க. த நியோலித்திக் பீப்புள் ஆல்சோ யூஸ் த ஃப்ளேக்டு ஸ்டோன் டூல்ஸ். ஸோ இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா அந்த செதுக்கப்பட்ட கற்கருவிகளை பயன்படுத்தினாங்க. அன்டில் த மீசோலித்திக் பீரியட் பீப்புள் மெயின்லி ஹண்டட் அண்ட் கேதர்ட் ஃபுட் ஃபார் தேர் சப்சிஸ்டன்ஸ். ஸோ அவங்க தேவைக்காக அவங்க வந்து வாழணுன்றதுக்காக யூஸ் பண்ணாங்க இல்லையா கற்கருவிகள் மீசோலித்திக் பீரியடில். பை ஹண்டிங் அண்ட் கேதரிங் பீப்புள் obtained very limited food as a result of which only a small number of people could exist in a particular region. ஸோ அவங்க வேட்டையாடுறதுனால அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபுட் வந்து கிடைக்கல. ஸோ கொஞ்சம் தான் கிடைச்சது. ஆனால் அவங்க அந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து கொஞ்சம் இதாக வந்து மக்கள் வாழ முடிஞ்சது. ஏன்னா ஃபுட் அவ்வளோதான் கிடைக்குது இல்லையா, அதனால தான் இதோட ரிசல்ட்டாக என்னன்னா the introduction of domestication of animals and cultivating plants at home led to production and supply of large quantities of grains and animal food. ஸோ இதுக்கு பின்னாடி என்னாச்சு, அப்போ நம்ம உயிர் வாழணும்னா என்ன பண்ணாங்கன்னா பயிரை விளைவிச்சு விலங்குகளை நமக்கு பழக்கப்படுத்தி வந்து அந்த இதை வந்து இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் வந்து ஏராளமான தானியம் கிரெயின்ஸ் கிடச்சிது. அடுத்து விலங்கு உணவை வந்து உற்பத்தி செஞ்சு அதுக்கு வந்து ஏன்னா அதோட தேவையும் நமக்கு தேவை இல்லையா, டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஃபர்டைல் சாயில் டெபாசிட்டட் பை த ரிவர் ஆன் இட்ஸ் பேங்க்ஸ் ஹெல்ப் த growth ஆஃப் அக்ரிகல்ச்சர். பீப்புள் ப்ரிஃபர் டு live ஆன் ரிவர் பேங்க்ஸ் ஆஸ் இட் வாஸ் பெட்டர் ஃபார் அடாப்டேஷன். ஸோ அந்த நிறைய வண்டல் மண்லாம் வந்து அந்த ஆற்றுப்படுக்கை கிட்டவே இருந்தாங்க. அங்கே அக்ரிகல்ச்சர் தான், நீரும் வந்து ஈஸியாக கிடைக்கும்ல ரிவர் கிட்டேயா, அதனால் அவங்க அங்கவே வந்து அந்த நதிக்கரை கிட்டவே வந்து வாழ தொடங்கினாங்க. As a result of domestication and cultivating plant, there was an excess food production. ஸோ அங்கே வாழ்ந்து நிறைய ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருந்தது. The surplus food production was a main factor for the development of early civilization. ஸோ இந்த செயல்பாடு அதிகமாக வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆனதுனால அந்த நாகரிகம் வந்து ஒரு முக்கியமான வந்து டெவலப்மெண்ட் வந்து இருந்ததுனால இந்த பீரியட் வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய பீரியட். Permanent residences were built and large villages emerged as a result. Hence the development of this period is called Neolithic Revolution. ஸோ ஃபுட் அதிகமாக கிடைக்கவே அங்கே வந்து மக்கள் வந்து வசிக்க ஆரம்பித்தாங்க. இங்கே நிரந்தரமாக வீடெல்லாம் கட்டிக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய பெரிய ஊராக வந்து மாறுச்சு. ஸோ இதுதான் வந்து இதை இன்னும் கேட்டால் நியோலித்திக் ரெவல்யூஷன் சொல்லலாம், புதிய கற்கால புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகம், லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர் எப்படி இருந்தது பார்க்கலாம். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டோன் ஏஜ் டூல்ஸ் இன் த வேர்ல்ட் மேட் பை ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் கால்ட் ஹொமினியன்ஸ் had been produced in தமிழ்நாடு. ஸோ ஹொமினியன் அந்த கூப்பிடுற அந்த மனித ஆன்சஸ்டர்ஸை, நம்மளோட ஹியூமன் ஆன்சஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களால உருவாக்கப்பட்ட அந்த கற்கருவிகள் வந்து காலத்துக்கு முந்தைய பகுதியை சேர்ந்த அந்த கற்கருவிகளை தமிழ்நாட்டில் தான் வந்து உருவாக்குனாங்க. These stone tools are found near the Chennai region at several sites, especially at Adirampakkam. ஸோ நிறைய வந்து இந்த ஸ்டோன் டூல்ஸ்லாம் எங்கே பார்க்கலான்னா வந்து சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியில் குறிப்பாக அதிரம்பாக்கம் அதில் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா the archaeological excavation at this site and cosmic ray exposure dating of the artifacts suggest that people lived here about 1.5 to 2 million years ago. அந்த இடத்துல வந்து கிடச்சது இல்லையா. ஸோ அதுக்கடுத்து அதிரம்பாக்கத்தில் வந்து நடந்த அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்னா அதை தோண்டி அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, காஸ்மிக் ரே எக்ஸ்போஷர் டேட்டிங்.
அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச அந்த செய்பொருள்லாம் வந்து அந்த காஸ்மிக் ரேஸ் மூலியமாக காலத்தை கணிக்கும். அந்த காஸ்மிக் ரேஸ் எந்த காலத்தில் இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது 1.5 to 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்கிறத காட்டுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா த Kosasthalayar river is one of the major cradles of human ancestors in the world. The people who lived here belong to the species of Homo erectus. இந்த கொசஸ்தலையார் ரிவர் வந்து அந்த நம்மளோட ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் வந்து வசித்த முக்கிய இடமானது நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து இந்த வாழ்ந்த மக்கள் நம்ம ஆன்சஸ்டர்ஸ்லாம் எந்த பீரியட் வந்துன்னா lived here belong to the species of Homo erectus அந்த இனத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. Archaeological excavation refers to digging undertaken to recover archaeological evidence such as stone tools, pottery, animal bones and pollens in order to understand the past lifestyle of humans. ஸோ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்றது இந்த மண்ணில் புதஞ்சிருக்க அந்த கற்கருவி, பாட்டரி, பானை, அடுத்த விலங்குகளோட எலும்பு, அடுத்து அந்த போலன், ஈவன் மகரந்தங்கள், பூவோட மகரந்தம் இதெல்லாம் எடுத்து வந்து மனிதர்கள் வந்து கடந்த கால வாழ்க்கை முறையை வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். இது பாஸ்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஹியூமன்ஸ். அடுத்து காஸ்மிக் ரே எக்ஸ்போஷர் டேட்டிங் அப்படின்னா மெத்தட் இன் விச் எக்ஸ்போஷர் டு காஸ்மோஜெனிக் ரேஸ் இஸ் யூஸ் ஃபார் டேட்டிங் த சாம்பிள்ஸ். ஸோ அந்த மாதிரிகளோட அந்த டியூரேஷன் டைமிங் எந்த டேட்டு அதாவது காலத்தை கணிக்கிறதுக்காக அந்த காஸ்மோ ரேஸை வந்து யூஸ் பண்ணி எந்த காலம்னு கண்டுபிடிக்கிற முறை தான் காஸ்மோரே எக்ஸ்போஷர் டேட்டிங். இன் 1863 Sir Robert Bruce Foote, a geologist from England, first discovered Paleolithic tools at Pallavaram near Chennai. They are the earliest finds of such tools in India. Hence, the hand axe assemblages were considered the Madras Stone Tool Industry. The tools that he discovered are now housed in the Chennai Museum. 1863 Sir Robert Bruce Foote அப்படின்றவர் இங்கிலாண்டை சேர்ந்தவர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பாலியோலித்திக் டூல்ஸ். சென்னைக்கு அருகில் எங்கே பல்லாவரத்தில் வந்து அந்த பாலியோலித்திக் டூல்ஸை வந்து முறையாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது இந்த கருவிகளை வந்து இங்கே தான் அதாவது எங்கே மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரி, ஹென்ஸ் த ஹேண்ட் ஆக்ஸ் அசம்பிளேஜஸ் அங்கே கண்டுபிடிச்சதுனால இதை வந்து மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The tool that he discovered are now housed in Chennai Museum. இப்போது சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது. The Paleolithic people hunted wild animals and gathered the naturally available fruits, roots, nuts and leaves. They did not have knowledge of iron and pottery making which developed much later in the history. ஸோ இப்போவும் அந்த Paleolithic people வந்து அதாவது Paleolithic people வந்து காட்டு விலங்குகளை வேட்டையாடி அதுக்கடுத்து இயற்கையாக கிடைக்கிற நேச்சுரலாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸு, அடுத்து கிழங்கு, லீவ்ஸு இதெல்லாம் வந்து சேகரித்தாங்க. இரும்பு they did not have the அவங்களுக்கு வந்து இரும்பை பற்றின நாலேஜும் இல்லை. அடுத்து மண்பாண்டங்கள் செய்கிற அதை பற்றின நாலேஜ் வந்து தெரியாது அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து வரலாற்றில் வந்து which developed much later பின்னாடி ஹிஸ்ட்ரியில் இதுக்கப்புறம் தான் வந்து டெவலப்மெண்ட் இருந்தது. இதில் அயன் பாட்டரி மேக்கிங்லாம். ஹேண்ட் ஆக்சஸ் அண்ட் cleavers are the important tool types of the lower Paleolithic period. These tools fitted with wooden and bone handle were used for cutting, piercing and digging. The people of this time used hammer stones and spheroids. The quartzite pebbles and cobblers were chosen as raw materials. Were chosen as raw materials. The tools are found in the soil deposits and also in the exposed river side. They occur at Pallavaram, Gudiyam Cave, Adirampakkam, Vadamadurai. ஸோ லோயர் பாலியோலித்திக் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்ஸ் அண்ட் க்ளீவர்ஸ், கைக்கோடாரியும் க்ளீவர்ஸ்ன்றது அதாவது பழக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த கருவியும் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த டூல்ஸ்லாம் வந்து ஒரு வுட்டில் அதாவது மரத்துலேயோ இல்லை ஒரு எலும்புலேயோ வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி ஹேண்டலாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா கட் பண்ணுறதுக்காகவும் அதாவது வெட்டுறதுக்காகவும், அடுத்து பியர்சிங் அண்ட் டிக்கிங் தோண்டுறதுக்காக, நெக்ஸ்ட்டு பியர்சிங் குத்துறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. த பீப்புள் ஆஃப் திஸ் டைம் இந்த டைமில் இருக்கிற பீப்புள் வந்து ஹேமர் ஸ்டோன்ஸ் எதுனா சுத்தியல் மாதிரி கல்லே சுத்தியல், அடுத்து ஹேமர் ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்பிராய்ட்ஸ் கோலக்கற்கள் மாதிரி யூஸ் பண்ணாங்க.
அடுத்து இந்த குவாட்சைட் பெபிள்ஸ் அந்த மாதிரி கூழாங்கல்ல வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அண்ட் காபிள்ஸ் கூழாங்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை வந்து சூஸ் பண்ணாங்க ரா மெட்டீரியலாக. அதே மாதிரி இந்த கருவிகள்லாம் வந்து எங்கன்னா ஆற்றுல வந்து மணல் திட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, சாயில் டெபாசிட் ஆகிருக்கிற இடத்துல தான் அந்த நைஸாக இருக்கும் ரிவர் சைடில். தே அக்கர் அட் பல்லாவரம், எங்கெங்கன்னா பல்லாவரம், குடியம் குகை, அடுத்து அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம், அண்ட் தென் பரிக்குளம், அந்த இடத்துலலாம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா the lower Paleolithic tools are also found in North Arcot and Dharmapuri district. The people belonging to this period used basalt rocks for manufacturing artifacts. However, the southern part of Tamil Nadu and Sri Lanka do not have evidence of lower Paleolithic culture. ஸோ இதுதான் இந்த லோயர் பாலியோலித்திக் டூல்ஸ், அந்த கருவிகள்லாம் வந்து எங்கெல்லாம் நார்த் ஆர்காடில் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து தர்மபுரி, இந்த தர்மபுரி அண்ட் நார்த் ஆர்காட் பகுதியில் நமக்கு கிடச்சிருக்கு டிஸ்ட்ரிக்ட், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். இந்த பீரியடில் வந்து வாழ்ந்த மக்கள் வந்து பாசல்ட் ராக்ஸை யூஸ் பண்ணாங்க. அந்த பாசல்ட்டுன்றது எரிமலை பாறையை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. ஹவவர் த சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த தென்பகுதியில் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் இது அந்த லோயர் பாலியோலித்திக்கா அதுக்கான சான்று இல்லவே இல்லை. எங்கன்னா தமிழ்நாடோட சதர்ன் பார்ட்லேயும் ஸ்ரீலங்காலையும் இந்த லோயர் பாலியோலித்திக்கான அந்த ஒரு எவிடன்ஸே இல்லை. Basalt rocks and igneous rocks. Igneous rocks are those formed from the molten lava from the earth. So basalt rocks are igneous rocks என்றது எரிமலை பாறையிலேருந்து இல்லை அந்த தீப்பாறை கொழுந்து விட்டு எரியும் இல்லையா, அதுக்கு அந்த பூமிக்கடியில் இருந்து வெளிப்படுற அந்த எரிமலை குழம்புலேருந்து வந்து அப்படியே பாறையாக இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து பாசல்ட் ராக்ஸ், இக்னியஸ் ராக்ஸ்னு சொல்கிறோம். The lower Paleolithic culture is datable to about 2 to 1.5 million years at Adirampakkam. This cultural phase continued in other parts of India up to 60,000 years ago. ஸோ அதிரம்பாக்கத்துலேயும் லோயர் பாலியோலித்திக் கல்ச்சரை அந்த பண்பாடை வந்து 2 to 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கணக்கு வச்சுக்கிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து மற்ற பகுதியிலையும் 60,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வர வந்து இந்த இது வந்து லோயர் பாலியோலித்திக் வந்து நீடிச்சிருந்தது. மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ்.